இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கட்டுரைகள் நிறைந்த இந்த புத்தகம் எல்லாமே வரலாற்று நிகழ்வுகளாக இருக்குது. அதுக்காக எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து நிறையா பயணம் பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயத்துக்கு வந்து அந்த இடத்துல போய் பார்த்து நிறையா சம்பவங்களை வந்து இதில் நோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் முழுக்க வரலாறு இதில் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு 12 கட்டுரைகளில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 கட்டுரைகள் பார்த்துட்டோம். அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து எப்படி தமிழர்கள் பயன்படுத்தினாங்க, அதுக்கு எப்படி ஆயுதம் தடை சட்டம் போட்டாங்க, அதை பிடிங்கி வச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து காசி ராமேஸ்வரத்துக்கு வந்து 2ஆம் சரபோஜி மன்னர் வந்து எப்படி போனார், ஒரு 3000 பேர்த்தோட வந்து 1.5 வருஷம் பயணம் பண்ணி போயிருக்காங்க அப்படின்றத அதே ஒரு பகுதியாக பார்த்தோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக வந்து நம்ம ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து வவுச்சரின் வரலாறு அப்படின்னு. இப்போ வந்து இங்கே சென்னை கோட்டையில் வந்து கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து அந்த மரநிலையில் உட்காந்து காத்து கடந்த கதையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய வரலாறுகள் அதுக்கு இருக்குது. முத வந்து கம்ப்ளைண்ட் வந்து எதை பற்றி கொடுத்துருப்பாங்க, சென்னைக்கு போய் எந்த ஒரு மக்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒரு வரலாறை வந்து போட்டிருக்காங்க. இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் சில ரெக்கார்ட் படிக்கும் போது நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து மதுரையிலேருந்து மதராஸுக்கு வந்து ஒரு ஊர்லேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு மதுரை கோட்டையை வந்து இடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக இங்கேருந்து மதராஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் நவம்பர்லேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 2 மாதம் வந்து மாட்டு வண்டியில் பயணம் பண்ணி போயிருக்காங்க. அந்த மாட்டு வண்டி செலவு, அந்த மாட்டு வண்டி அந்த மாடுகளுக்கான தீவனம் செலவு, அதுக்கான வாடகை, அப்புறம் வந்து அந்த மாட்டு வண்டிக்கு முன்னாடி வந்து அந்த விளக்கு வந்து எடுத்துக்கிட்டே போகணும் அந்த வெளிச்சத்துக்காக. ஸோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு பட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் எல்லாமே அந்த ட்ராவலில் வந்து எவ்வளோ ஆச்சு, அந்த டைமில் அது எவ்வளோ ஆச்சு, இந்த டைமில் அது எவ்வளோ ஆகிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பல்லக்கிலே வந்து தூக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு செலவாச்சான். இப்போ வந்து யாராச்சும் வந்து இங்கேருந்து சென்னைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட வந்து 12 பேர் வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகணுமா, மாற்றி தூக்கிட்டு போகணுமா, அதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து விளக்கு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வழி தெரியறதுக்காக. அதுக்கு வந்து ரொம்ப செலவாகுதான். அதனால வந்து மாட்டு வண்டி பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒரு சஜஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு மாட்டு வண்டியில் பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல்லக்கில் போனால் இங்கேருந்து எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ நாளாச்சு, அதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு, மாட்டு வண்டியில் எவ்வளோ செலவு ஆகிட்டு இருக்கு, அந்த டயத்தில் யாரெல்லாம் வந்து சென்னை கோட்டைக்கு வந்து முத போய் கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்கே மதுரையிலேருந்து போயிருக்காங்க இந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரலாறு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஒரு விஷயமா வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று அதில் அது படங்கள்லாம் வந்து ராமமூர்த்தி அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து படங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்களே வந்து படங்கள் வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த படங்கள்லாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த டயத்துலேயே வந்து ஒரு 350 ரூபா செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வச்சு கணக்கு போட்டு பார்த்தா இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வருது. இப்போ சாலைகள்லாம் வந்து நல்லாவே வந்துருச்சு. பட் அந்த டயத்தில் மாட்டு வண்டிக்கான செலவும், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போனால் அதுக்கு வந்து ஒரு செலவு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 350 ரூபா செலவாயிருக்கு. பல்லக்கில் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து 350 ரூபா செலவாயிருக்கு. 12 பேர் கொண்ட குழு தான் வந்து பல்லக்கு தூக்கிட்டு போகணுமா, மாற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். வவுச்சரின் வரலாறு. சென்னை கோட்டைக்கு தினமும் கோரிக்கை மனுவோடு நூற்றுக்கான கோணர் வந்து குவிகின்றனர். விதவிதமான கோரிக்கைகள், விதவிதமான எதிர்பார்ப்புகள், அது ஆள்வோர்களால் தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கை. கோட்டையின் ஓரம் இருக்கும் புங்கமர நிழலில் கலங்கிய கண்களோடு மக்கள் காலங்காலமாக காத்திருக்கின்றனர். எவ்வளவு கசப்பான அனுபவம் ஏற்பட்டாலும் நம்ப ஆரம்பித்த ஒன்றின் மீது நம்பிக்கையை கைவிடுவது அவ்வளவு சுலபம் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எத்தனை நாள் ஆனாலும் வந்து அந்த சென்னை கோட்டைக்கு முன்னாடி வந்து இந்த புங்க மரத்தில் வந்து நிறைய பேர் கனவோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய கோரிக்கைகளை வச்சு அப்படின்றாங்க. சென்னைக்கு வந்து மனு கொடுக்குற பழக்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு, அதில் எந்த மக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்கன்றதை வந்து வரலாறாக சொல்கிறாங்க. சென்னைக்கு வந்து மனு கொடுக்கும் பழக்கம் எப்போது ஆரம்பித்தது, முதலில் அதை தொடங்கி வைத்தது யார், அது என்ன கோரிக்கையாக இருந்திருக்கும் என்று கேள்வி எழுப்பினால் வென்றவர்களை வீழ்ந்தவர்கள் நம்ப ஆரம்பித்து துரதிருஷ்டவாசமான தொடக்க காலத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த மதுரையில் உள்ள கோட்டை, எல்லா கோட்டைகளுமே வந்து தமிழகத்தில் வந்து நிறைய கோட்டைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லா கோட்டைகளுமே இடிச்சிட்டாங்க. மதுரை கோட்டையை மட்டும் இடித்தவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்கள அதை வந்து மக்களை வச்சே வந்து இடிக்க வச்சாங்க. அந்த கோட்டையை வந்து இடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மதுரை மக்கள் வந்து மதராஸுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்களாம். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. சென்னை கோட்டைக்கு மனு கொடுக்க வந்த அந்த முதல் மனிதன் யாராக இருக்கும்? எனது நோக்கம் முதலாக கோரிக்கை மனுவோடு போன நபரை தேடிக்கொண்டு பிடிப்பது அல்ல. ஆனால் தற்செயலாக நான் கண்டறிந்த ஒரு குழுவை பற்றி அறிய வந்தபோது அவர்களாகத்தான் இருக்கக்கூடும் என்ற எண்ணம் தோன்றியதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து படிக்கும் போது ஒரு குழு வந்து மதுரையிலேருந்து போயிருக்காங்க சென்னைக்கு. அதனால் முத மனு கொடுக்க போனது அந்த குழுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பல்லக்கில் போயிருக்காங்க. அந்த பல்லக்குக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு, அதுக்கு எத்தனை பேர் வந்து போவாங்க, எவ்வளோ வந்து அதுக்கு அமௌண்ட்டெல்லாம் செலவாகுது, அதை வச்சு பார்க்கும்போது மாட்டு வண்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க. தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான கோட்டைகளில் முக்கியமானது மதுரை கோட்டை. இந்த கோட்டையை இடிப்பது என்று 1840களில் மதுரை கலெக்டர் பிளாக்பர்ன் முடிவெடுத்தான். சுமார் 6.5 மைல் நீளமும்
நீளமும் 25 அடி அகலமும் 30 அடி உயரமும் கொண்ட இந்த கற்கோட்டையை இடித்து முடிப்பது சாதாரண வேலை அல்ல. அதற்கு தேவையான பணமும் மாவட்ட நிர்வாகத்திடம் இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த கலெக்டர், யாரெல்லாம் கோட்டை சுவரை இடித்து அருகில் உள்ள அகழியை மூடுகிறார்களோ அந்த இடம் அவர்களுக்கே சொந்தம் என அறிவிப்பை செய்தான். ஸோ அந்த இடத்த இடிக்கிறதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து எங்கள் மாவட்ட கலெக்டர்கிட்ட இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் யாரெல்லாம் அந்த கோட்டையை வந்து இடிக்கிறீங்களோ அது பக்கத்தில் உள்ள சின்ன இடத்த வந்து உங்களுக்குலாம் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னோன்னே மக்கள் எல்லாம் வேல் கம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்களாம். அங்கே வந்து சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட வந்து எல்லா மக்களுமே அதை வந்து இடிக்கிறதுக்கு, மதுரை கோட்டை இடிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த கோட்டை வந்து எல்லா மக்களுக்குமே இடம் கொடுத்துட்டு, இடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இடம் சும்மா இருந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோக சூப்பராக அந்த இதை பதிவு பண்ணியிருப்பாங்க. இங்கே எல்லோருக்கும் இடம் கொடுத்து மீதி இடத்தோடு கோட்டை காத்திருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த வரியே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே இடிச்சுக்கிறதுக்கு கோட்டை இடம் கொடுக்குது, மீதி இடத்துக்குமே வந்து காத்திருச்சு கோட்டை, இங்கேயே வந்து யாராச்சும் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அந்த கோட்டை வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்றாங்க. அன்றைய மதுரையின் மக்கள் தொகை சுமார் 30,000. எல்லோரும் கடப்பாறை குத்தீட்டிகளோடு கோட்டை நோக்கி புறப்பட்டனர். எல்லோருக்கும் இடம் கொடுத்து மீதி இடத்தோடு கோட்டை காத்திருந்தது. இந்தியாவில் கட்டப்பட்ட எல்லா கோட்டைகளும் எதிரிகளால் தான் இடிக்கப்பட்டன. இந்தியாவில் கட்டப்பட்ட எல்லா கோட்டைகளும் எதிரிகளால் தான் இடிக்கப்பட்டன. மதுரை கோட்டை மட்டும்தான் தன் சொந்த மக்களால் இடிக்கப்பட்டது. எல்லா கோட்டைகளையும் ஆயுதம் கொண்டு தகர்த்த பிரிட்டிஷ்காரன் மதுரை கோட்டையை மட்டும் ஆசையை கொண்டு தகர்த்தான். மனித கண்டுபிடிப்பிலேயே கால மாற்றத்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் பழமையாகி விடாத ஒரே ஆயுதம் அதுதான்னு சொல்லிட்டு மக்களோட ஆசையை காட்டி தான் வந்து அதை இடிக்க சொன்னான். எல்லாத்தையுமே வந்து எல்லா கோட்டையுமே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்கள தான் எடுத்தாங்க. பட் மதுரை கோட்டையை மட்டுமே வந்து மக்களுக்கு வந்து ஆசையை காட்டி இடிக்க வச்சாங்க. இன்னும் வரையுமே வந்து அதை வந்து யாராலையும் மாற்றிக்க முடியல. மக்களை வந்து ஆசை காட்டி தான் வந்து இன்னுமே எல்லாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்னமே அந்த மாட்டு வண்டியில் வந்து மெட்ராஸுக்கு பயணம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு படங்கள், இந்த புத்தகத்தில் வந்து படங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பிளாக்பர்ன் எடுத்த இந்த முடிவு அவ்வளவு சுலபமாக நிறைவேறிவிடவில்லை. இதை எதிர்த்து மதுரையில் இருந்த சிலர் சென்னை சென்ற கவர்னரை சந்தித்து மனு கொடுத்தனர். இதன் பேரில் கலெக்டர் சிறிது காலம் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார். பின்னர் மேல்முறையீடு செய்து வெற்றி பெற்று கோட்டையை இடித்து முடித்தார்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் வந்து மக்கள் எல்லாம் கிளம்பி மாட்டு வண்டியிலையோ இல்லை பள்ளத்தாக்குலையோ வந்து அந்த பல்லக்கிலையோ வந்து நம்ம வந்து மனு கொடுக்கலாம், சென்னை கோட்டை கவர்னரை பார்த்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த கோட்டையை வந்து இடிச்சிட்டாங்களாம். பட் இதுக்காக தான் வந்து மக்கள் வந்து முத பயணம் பண்ணி சென்னைக்கு வந்திருப்பாங்க அந்த மனு கொடுக்கறதுக்காக. மனு இதுவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அறிந்தவரை தென் தமிழகத்தில் இருந்து சென்னைக்கு போய் அரசாங்கத்திடம் மனு கொடுத்த முதல் பொதுஜனம் இவர்களாகத்தான் இருந்திருக்கக்கூடும். இதை தவிர அரசாங்கத்திடம் முறையிடக்கூடிய ஒரு பொது கோரிக்கை 1840களுக்கு முன்னர் வேறு எதுவும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. போரிட்ட தலைமுறை வீழ்ந்து மடிந்து புதிதாக பிறந்த அடிமை தலைமுறை எஜமான்களை நம்பி தாழ் பணிந்து தங்களது விண்ணப்பத்தை வைக்க தொடங்கியதுன்னு சொல்லிட்டு அந்த டைத்திலேருந்து இன்னுமே நம்ம விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க. மனுதாரர்களின் பெயர் தெரியவில்லை, ஆனால் கோரிக்கைகளும் விளைவுகளும் தெளிவாக பதிவாகி இருக்கின்றன. மதுரையிலிருந்து சென்னை கோட்டைக்கு போய் மனு கொடுத்த இவர்கள் எந்த வழித்தடத்தில் சென்னை நோக்கி போனார்கள்? இதற்கு முன்னால் மதுரையிலிருந்தோ அல்லது தென் தமிழகத்திலிருந்தோ அல்லது வேங்கடம் முதல் குமரி வரை பரவி கிடந்த தமிழ் நிலப்பரப்பின் எந்த பகுதியில் இருந்தோ குடிமக்கள் யாரும் சென்னைக்கு போனதில்லைன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் தான் முத வந்து சென்னைக்கு போய் மனு கொடுத்துருக்காங்க. அந்த பல்லக்கு இல்லைனா வந்து மாட்டுகளில் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து மனு கொடுத்ததில்லை. ஸோ இவங்களாக தான் வந்து முத மனு கொடுத்த ஒரு மக்களாக இருப்பாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து இப்போ பல்லக்கில் வந்து அந்த மிஷினரிகள் வந்து நிறையா ஒரு டாக்குமெண்ட்லாம் வச்சுருந்தாங்களா, அந்த இதை படிக்கிறப்போ தான் வந்து இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பல்லக்கில் ஒருத்தவங்க வந்து மதுரையில் வந்து சென்னைக்கு போனால் எவ்வளோ செலவாகுதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது மாட்டு வண்டியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகுது அப்படின்றாங்க. அதை நான் படித்தே காமிச்சிட்றேன். அந்த காலத்தில் முக்கியமான போக்குவரத்து வாகனமாக மாட்டு வண்டி தான் இருந்தது. செல்வந்தர்கள் தான் பல்லக்குகளை அதிகம் பயன்படுத்தி உள்ளனர். ஒரு பல்லக்கை தூக்கிச் செல்ல 12 பேர்கள் கொண்ட குழு தேவைப்பட்டுள்ளது. இதில் ஒருவர் தீப்பந்தம் ஏந்தி செல்பவர், ஒருவர் உதவிகள் செய்யும் கூலியால், 10 பேர் பல்லக்கு தூக்கிகள். ஒரு நாளைக்கு சுமார் 20 மைல் வேகத்தில் இவர்கள் பல்லக்கை தூக்கியபடி நடந்து செல்வார்கள். நவம்பர் 19ஆம் தேதி மதுரையில் இருந்து கிளம்பி புறப்பட்ட ஒரு குழு டிசம்பர் 4ஆம் தேதி மதராஸ் வந்து அடைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு 4 பல்லக்குகள் தேவைப்பட்டன. அதற்கான செலவு ரூபாய் 350. ஒரு பல்லக்குக்கான செலவு 87 ரூபாய் 50 பைசா ஆகும். மதராஸ் செல்ல மேலூர் திருச்சி வழியாக சென்றுள்ளன்னு சொல்லிட்டு ஒரு பல்லக்கு தூக்கிட்டு போக வந்து 12 பேர் வேணும். கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர் வந்து பனியால் போவார், இன்னொருத்தர் வந்து அந்த விளக்கை வந்து பிடிச்சிக்கிட்டே போவார். முன்னாடி அந்த வழி தெரியறதுக்காக 10 பேர் வந்து மாற்றி பல்லக்கை தூக்கிட்டே போவாங்க. 1 மாதம் ஆகுமா மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து பல்லக்கில் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு. அதுக்கு வந்து அதற்கான செலவு வந்து 350 ரூபா இருக்குது. 4 பல்லக்கம் மொத்தமாக போகிறதுக்கு. இதை வச்சு பார்க்கும்போது மாட்டு வண்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகுது செலவு. மாட்டு தீவனம் அதுக்குன்னு சொல்லி சில மாடு வகைகள்லாம் இருக்கா. நீங்கள் இவ்வளோ தூரம் போகணுன்னா எல்லா மாடுகளையுமே வந்து
எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். அதுக்குன்னு சில மாடு வகைகள்லாம் இருக்கான். கால் வந்து அந்த உராசிராமல் வேகமாக ஓடுற மாதிரி அந்த மாதிரி சில மாடு வகைகள்லாம் இருக்கும். அவ்வளோ மாடு வகைகளையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தா ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நான் சில முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். எந்த மாடு இந்த மாதிரி ஒரு தூர பயணத்துக்கு தேவைன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து மாடு டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த மாடோட பேரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வாசித்து பாருங்கள், இன்னும் நல்லாவே தெரியும். இப்போ மாடுகளில் வந்து இங்கே மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறப்ப எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா வந்து 206 ரூபா தான் ஆச்சான். பல்லக்கில் போகும்போது 350 ரூபா கிட்ட ஆயிருக்கு. ஆனால் மாட்டு வண்டியில் போனால் 206 ரூபா தான் ஆச்சுன்னு சொல்லி அதோட செலவு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த செலவு வந்து அந்த டேப்லெட் காலம் அட்டவணையாகவே சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் படித்து காமிக்கிறேன். ஜோடி மாடுகளும் 5 வண்டிகளும் முழு பயணத்திற்கு 69 ரூபா. முதல் கட்டத்துக்கு சிறப்பு காளைகள் 7 ரூபா. மதராசில் பயண செலவு 43 ரூபா. அங்கே வந்து ஒரு 43 ரூபா இருக்குது. மெழுகுபத்தி மற்றும் லாந்தர் விளக்கு தூக்க ஒரு ஆளின் செலவு 2 பணியாட்களின் படி 9 ரூபா 10 பைசா. திரும்பி வரும் செலவு உட்பட 28 ரூபா. பயணகால உணவு முதலியன 46 ரூபா. படகு வாடகை 4. ஸோ இங்கேருந்து போய் கடலில் போய் அங்கேருந்து படகுலேருந்து போவாங்க போல சென்னைக்கு. ஏன்னா அங்கே நிறைய படகு அப்போல்லாம் இருந்துருக்குல்ல. மதராசிப்பட்டினம் படம் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த சேரிமாய் ஆயிடுச்சு. படகு வாடகை 4 ரூபா. மொத்தம் வந்து 206 ரூபா தான் ஆயிருக்கு. நான் இதை ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போனால் 350 ரூபா இருக்குது. மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 மைல் தூரத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். பட் மாட்டு வண்டியில் போகிறப்போ உங்களுக்கு வந்து 206 ரூபா தான் இருக்குது. அது ரொம்ப கம்மி தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து மாட்டு வண்டி அந்த சவாரிக்கு வந்து எந்தெந்த மாடு வகைகள்லாம் தேவைப்படும் சொல்லி அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கடல் கரையில் உள்ள படங்கள். இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, அப்போ உள்ள செலவு இப்போ இந்த பல்லக்கிலையுமே தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து அந்த 12 பேரோட பிக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ மாட்டு வண்டி வந்து அப்போ கணக்கு பண்ணுறப்போ 350 ரூபா 290 ரூபா ஆகுது. ஸோ அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளது காசு வச்சா இப்போ எவ்வளோ ஆகுது அப்படின்றது வந்து சும்மா அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த இறைப்பணியாளர் கொடுத்துள்ள விவரத்தின் அடிப்படையில் மதுரையிலிருந்து சென்னை சென்று வர செலவான தொகையின் இன்றைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இப்போதைக்கு உள்ள மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த மதிப்பு போட்டிருப்பாங்களாம். 1850களில் 1 ரூபாய்க்கு 10 கிலோ அரிசி வாங்கலாம் என்று அரசாங்க புள்ளி விவரம் கூறுகிறது. அதன்படி பார்த்தால் 350 ரூபா ஆயிருக்கு அந்த போயிட்டு வரதுக்கு. 350 ரூபாய்க்கு 3500 கிலோ அரிசி வாங்கலாம். இன்றைய கணக்குப்படி 1 கிலோ அரிசி 40 ரூபாய் என்ற கணக்கிட்டால் 3500 கிலோவுக்கு 1,40,000 ரூபாய் ஆகிறது. ஒரு குடும்பம் பல்லக்கில் மதுரையிலிருந்து சென்னை சென்று வர அன்றான செலவின் இன்றைய மதிப்பீட்டு தொகை 1,40,000 ரூபாயாம். அன்னைக்கு வந்து அந்த 350 ரூபா வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போன செலவை இன்னைக்கு கால்குலேட் பண்ணால் மதுரையிலிருந்து சென்னை போகிறதுக்கு வந்து 1,40,000 ரூபா ஆகுமா. இதுவே மாட்டு வண்டியில் பயணம் செய்தால் 66,000 ரூபாய் ஆகுமா. ஸோ அதுதான் வந்து அந்த டயத்தில் கணக்கு பண்ணுவாங்களாம். 1 ரூபாய்க்கு வந்து 10 கிலோ அரிசி வாங்கலாம். அப்போ 350 ரூபாய்க்குன்னா 3500 கிலோ அரிசி வாங்கலாம். இப்போ 1 கிலோ அரிசி 40 ரூபா அப்படின்னு வச்சா 1,40,000 ரூபா ஆகுதான். இப்போதைக்கு அந்த மதிப்பீடு தொகை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. வரலாறு என்பது சக்கரவர்த்தியின் வைர கிரீடமும் மாவீரர்களின் வாழ்வீச்சு மட்டுமல்ல ஒரு வவுச்சரும் தான் சொல்லிட்டு இதுதான் வந்து அந்த இறைப்பணியாளர் வந்து அந்த ஒரு வவுச்சர் அந்த அவரோட ரெக்கார்ட்லாம் நிறைய எடுத்து படிக்கும்போது இந்த வவுச்சர் வந்து பார்த்தாங்களாம், இந்த செலவு வகைகள்லாம். அதை பற்றி தான் வந்து இந்த ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் தான் வந்து முத சென்னைக்கு போய் மனு கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே வந்து இந்த இவ்வளோ பயணம் பண்ணி யாரும் மனு கொடுத்ததில்ல. ஸோ இப்போ நம்ம மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு பிரச்சனைக்கும். இதுக்கெல்லாம் தொடக்கம் வந்து இதுவாக தான் இருக்கும். மதுரை கோட்டையை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுக்கறதுக்காக சில மக்கள் வந்து பல்லக்குலையோ அதுக்கப்புறம் வந்து மாட்டு வண்டியிலே போய் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்றதான் வந்து இதில் வந்து வரலாறாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தை படிங்க, அவ்வளோ டீட்டெயில் நிறையா இருக்குது. நான் வந்து முக்கியமான சில விஷயத்தை மட்டும்தான் சொன்னேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து கீழடி புனைவும் அரசியலும் சொல்லிட்டு அந்த கீழடியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து அடுத்த சாப்டரில் வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம். சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியிருக்குது. எழுத்தாளர்களே வந்து சு வெங்கடேசன் தான் வந்து முதல் எழுத்தாளர். அவரோட முதல் நாவல்லே வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவரோட காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவலுக்காக இந்த ஒரு புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து இந்த முன்னுரையாக போட்டிருக்காங்க. அவரோட ஃபோட்டோ போட்டு கதைகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செரிமானமாகி கிடக்கும் கதைகளையும் பற்றிய கட்டுரைகள் இவை. வரலாறு, சமூகவியல், மானிடவியல் கோணத்தில் கண்களை அகலச் செய்யும் ஆச்சரிய தகவல்கள் நிரப்பிய 12 கட்டுரைகள் இடம்பெற்ற நூல் இதுன்னு சொல்லிட்டு இந்த 12 கட்டுரைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. வரலாற்று நிகழ்வுகள்னு சொல்லிட்டு இது வந்து விகடன் பிரசுரம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. 175 ரூபாய் இந்த இது போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஆஃபரில் வந்து இது 150 ரூபாய்க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆஃபர் இருந்தால் வாங்க. கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கட்டுரைகள் இருந்தது. எத்தனை பக்கம்னா ஒரு 120 பக்கம் 128 பக்கங்கள் உள்ளது. படித்து பாருங்கள், நிறைய வரலாறுகள் இருக்குது. நீங்களுமே இதை பற்றி நிறைய பேத்துக்கு சொல்லலாம், அவங்களுக்கு கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து அந்த அறிவு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாசிப்பு பழக்கம் தான் வந்து நம்மளை அடுத்தடுத்து நம்மளை பெட்டர் பர்சனாக மாற்றிக்கிட்டே இருக்கும். வாங்கி படிங்க, வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி. நன்றி.